குழந்தையே, எந்த செய்தி வந்தாலும் என்னுடைய மனம் நன்றாக இருக்கும், எனக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் என்கின்ற என் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை பிறக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தேனும் அந்த விஷயம் இப்பொழுது வந்திருக்கின்றது. உனக்கு நல்ல செய்தி சொல்ல நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நீ நினைத்தது எல்லாமே, நீ எதிர்பார்த்த விஷயம் நல்லபடியாக நடக்க இப்போது இதை உடனடியாக கேள். உனக்கு பேரின்பம் காத்திருக்கின்றது. பேரின்பம் உன்னை தேடி வரப்போகிறது. எப்பொழுதும் நான் சொல்வதை கேட்டால் உனக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி கிடைத்துவிடும். அவ்வளவு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து விட்டது என்று உன்னை சுற்றி உள்ளவர்கள் பயமுறுத்தினாலும் ஒரு முறை உன் அப்பன் நான் சொல்வதை கேட்டுப்பார். உன்னால் நிச்சயமாக முடியும் என்கின்ற ஒரு சிறு நம்பிக்கை அது உனக்கு கொடுத்திருக்கும் அல்லவா? அப்படி அது உனக்கு கொடுத்தால் போதும், உன்னால் நிச்சயமாகவே மீண்டு வர முடியும். எப்படிப்பட்ட கவலையாக இருந்தாலும் கூட அதை நீ பத்திரப்படுத்தி அதனை வைத்து கொள்ளாமல் எல்லாவற்றையும் தட்டி விட்டால் போதும். அது உன்னுடைய கவலை துரத்துவதில்லாமல் அதை எல்லாவற்றையும் கவலை எல்லாவற்றையும் உன்னிடத்தில் இருந்து விலகி வைத்துவிடும். அருகில் நீ வைத்து கொள்ளாதே. எப்பேற்பட்ட கவலையாக இருந்தாலும் உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும். இன்பம் மட்டும் உன் அருகில் வைத்து கொண்டு துன்பத்தை தூரமாக வைத்துப்பார். பழகிக்கொள். உன்னுடைய மனதில் இதுவரை மற்றவர்கள் ஆதிக்கம் அதிகமாக இருந்தது அல்ல. இனி உன்னுடைய ஆதிக்கம் ஆரம்பமாக போகிறது. உன்னுடைய வாழ்க்கை மேலும் மேலும் பல விஷயங்களை கொண்டு வந்து ஒரு சிறு துரும்பாக ஏதேனும் ஒரு வகையில் கிடைக்குமானால் அது உனக்கு பெரும் மகிழ்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கும் அல்லவா? சிறு துரும்புகள் எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு உனக்கான நன்மையை இப்பொழுது அப்பன் கொண்டு வந்து தருகின்றேன். பணம், ஆறுதலும், நம்பிக்கை வார்த்தைகளும். இதில் நான் சொன்ன ஏதாவது ஒரு உதவி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். தனி ஒருவனாக இருந்தாலும் தன்னம்பிக்கை கொண்டு நீ ஜெயித்து வரப்போகின்ற என் பிள்ளையே, நிச்சயமாக அது சாத்தியமாக போகிறது. உன் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று யார் சொன்னாலும் அதை காதில் வாங்கி கொள்ளாதே. தட்டி விட்டு கொண்டு போய் கொண்டே இரு. உனக்கு அங்கு வெற்றி இலக்கு காத்து கொண்டு இருக்கிறது. நல்ல வாழ்க்கை நிறைந்திருக்கின்றது. அதை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இவர்களிடம் வந்து சேர்ந்து கொள்ளாதே. உன் அப்பன் சொல்வது உன்னுடைய நம்பிக்கைக்காக. யார் பயமுறுத்தினாலும் அதை கண்டு கொள்ளாதே. உன்னுடைய ஆதிக்கம் தலை தூக்கப் போகிறது. யாராவது வந்து ஒரு சிறு துரும்பாக உனக்கு ஒரு உதவி செய்வார்கள். அதனை பெறுவதற்கு நீ பல வாய்ப்புகள் இருக்கிறது. உன் வாழ்க்கை அதனோடு சேர்ந்து பெரும் வெற்றியை பெறப்போகின்றது. உன் வாழ்க்கை மேலும் மேலும் உயரப்போகின்றது. அதற்கான ஏற்பாடு எல்லாம் நான் செய்து விட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் அதை நான் செய்து வரப்போகின்றேன். அது எந்த நொடி வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையில் வந்து விட்டு செல்வது உண்மையாகவே நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையின் முன்னேறும் எண்ணமும் உன் மீது அன்பு வைத்தவர்களுக்கு உனக்காக செய்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு உன் கூட இருக்கிறது தான். அவர்கள் உன்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கும் கவலைகளை எல்லாம் எல்லாவற்றையும் தூர எறிந்துவிட்டு உன்னுடைய அன்பான உறவை பற்றி மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் ஒரு உறவு, உன்னுடைய அன்பான உறவு, உன்னை சுற்றி உள்ள அன்பான உறவு எல்லாம் உனக்காக இருக்கிறது. அதிலும் பொய்யான உறவுகள் இருக்கின்றது. ஆனால் உண்மையான நம்பிக்கை கொண்ட நீதான் அதனை தெளிவுபடுத்திவிட வேண்டும். யாராக இருந்தாலும் எதிரில் நம்ப இருக்கவும் கூடாது. நீ
தான் அறிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நீ உண்மையான அன்பு வைக்க வேண்டும் என்று யோசித்த பிறகு நீ வெளியே உனக்கு தேவையானது என்னிடம் மட்டும் நீ அதை உன்னிடத்தில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். எங்கு எப்பொழுது எவரிடம் நான் வைக்கவும் மாட்டேன். உன் தேவைக்காக எல்லாவற்றையும் நான் சேர்த்து தருகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் தேவை என்பது எல்லாம் அளவு பல நல்லதுகளை நான் கொண்டு வந்து சேர்க்கின்றேன். நீ என்னுடைய குழந்தையாகிவிட்டாய். என்னை நீ முழுமையாக நம்பிவிட்டாய். அப்படி இருக்கும் பொழுது நான் கைவிட்டு விடுவேனா என்ன? நீ என்னுடைய செல்லம், அன்பாக உயிரான குழந்தை அல்லவா? உன் மனதில் ஏதோ ஒரு நடுநிலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்று உனக்குள் ஒரு பெரிய குழப்பம் நடந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையில் எதிர்பார்த்தது போல உன் வாழ்க்கையில் நல்லபடியாக அமையும். உனக்கு பேரின்பம் காத்து கொண்டிருக்கின்றது. உன் வாழ்க்கையில் எதிர்பார்த்தது போல உன் வாழ்க்கையில் நல்லபடியாக அமையும். உனக்கு பேரின்பம் காத்து கொண்டிருக்கிறது. இதனை உடனே கேட்டு நான் சொல்வது போல செய். என் அப்பன் உனக்காக உன் அப்பனாக தோழனாக இருந்து கொண்டு உனக்கான எல்லாவற்றையும் நிச்சயமாக கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து நடந்து கொண்டாலே போதும். ஒரு தந்தையாக, ஒரு தோழனாக, பல உறவுகளாக, ஒரு நல்ல குருவாக நினைத்து கொண்டிருக்கின்றாய். உன்னை எப்பொழுதும் என்னுடைய உறவாக நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன். நம்முடைய பந்தம் என்றென்றும் இது எனக்கு மட்டும் தெரிந்த உண்மையான ஒரு ரகசியம். இதை இப்பொழுது நான் சொல்கிறேன். ஏனென்றால் நீயும் நானும் ஒன்று. நம்முடைய பந்தமானது என்று நேற்று உருவானதல்ல. அது எனக்கு தெரிந்த ரகசியம். இது உனக்கு அரியது. நீ எப்பொழுதும் புதிதான புத்தமாதராக இருக்கின்றாய். அதனால்தான் எல்லாம் எனக்கு தெரிகின்றது. நீ என்னை எப்படி பார்த்தாயோ அப்படியே நான் உனக்கு தெரிகின்றேன். என் மீது கொண்டிருந்த பாசமும் பக்தியும் உன்னை எப்பொழுதும் என்னுடைய இணைந்து வைத்து கொண்டு இருக்கும். உன்னை சுற்றி சில நேரம் எல்லாவற்றையும் நீ எப்பொழுதும் இருக்க வேண்டியென்ற துன்பத்தை உன்னை பிடிக்காமல் என்றும் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அதனால் எந்த பாதிப்பு வளையத்தை விட்டு எங்கும் நீ வெளியே போய்விடாதே. உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் என்று இப்பொழுது நான் சொல்கின்றேன். உனக்கு பூர்வ ஜென்ம புண்ணியங்கள் நிறைய இருக்கின்றது. அதனால் உன்னை நான் தேர்ந்தெடுத்து இருக்கின்றேன். என்னை ஒரு நல்ல குருவாக, கடவுளாக, அண்ணனாக, ஒரு தெய்வமாக எப்பொழுதும் வேண்டுமானாலும் என்னை ஏற்று அதன் வழியில் நடந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அதனால் உனக்கு எந்த தீங்கும் ஏற்படாது. தனியாக நிற்கவில்லை. உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். நான் உனக்கு எப்பொழுதுமே துணையாக இருந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய துணையானது உன்னுடைய வாழ்க்கையில் முழுவதுமே எனக்கு பயப்படாதே, எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்று உனக்கு தேவையானதை நானே செய்து தருவேன். நீ எங்கு எப்பொழுது போனாலும் நான் உன் கூடவே வந்து கொண்டு இருப்பேன். உன்னுடைய வாழ்க்கை இனி எல்லாவற்றையும் எல்லா கஷ்டங்களையும் உனக்கு போக்கி உன்னுடைய வாழ்க்கையில் மேன்மையை பெருகப் போகிறது. எல்லாம் சரியாக சென்று கொண்டிருக்கின்ற உன் வாழ்க்கையில் உன் கைகளில் வந்து கிடைக்கும் அந்த வாய்ப்பினை தவற விட்டு விடாதே. எல்லாவற்றையும் உன் அப்பன் நான் பார்த்து கொள்கின்றேன். எல்லாம் உனக்கு நல்லதோ நடக்கும். நான் இருக்கின்றேன். என்னை பார்த்த இந்த நொடி முதல் உனக்கு மிக பெரிய அற்புதம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. எதையும் யோசிக்காமல் கேட்டுப்பார். நிச்சயமாக நடக்கும். என் மீது அதிக நம்பிக்கை வைத்து இது நீ கேட்டுப்பார். ஒரே ஒரு முறை கேட்டுப்பார். உன் வாழ்க்கையில் பல நல்லது நடக்கப் போகின்றது. எல்லா நிலையற்ற வருமானத்தில் நடத்தக்கூடிய உன்னுடைய வாழ்க்கை
உனக்கு இருக்கும் ஏதோ ஒரு அச்சத்தை, நிலையாக வருமானத்தை, அடுத்ததாக வருமானம் கிடைத்தால் உனக்கு உதவியாக இருக்கும் என்று நினைத்து நீ சில முயற்சியை எடுத்து கொண்டிருக்கின்றாய். அப்படித்தான் அந்த முயற்சி நிச்சயமாக வெற்றி பெறும். நான் அதை உருவாக்கி தருவேன். நீ கவலைப்படாதே. அந்த முயற்சி உனக்கு தேவையான பணத்தை நானே ஏற்படுத்தி தருகின்றேன். ஒரு விஷயத்திற்கு தேவையான பணம் நானே ஏற்பாடு செய்து தருகின்றேன். நீ கேட்ட பணம் உன் கையில் வந்து சேரும். உன்னுடைய நேர்மையான முயற்சி நிச்சயமாக வெற்றி மட்டுமே தரும். வெற்றி நீ வாழப் போகின்றாய். நான் உன்னை ஆசீர்வதிக்கப் போகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் பார்த்து செய்து கொடுக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது, நீ ஒரு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, கஷ்டத்திற்கு உதவுவதற்கு தானே நீ என்னை தேர்ந்தெடுத்தாய். அதுபோலதானே கஷ்டத்தில் உதவுவதற்காக நான் உன்னை என் அருகிலேயே வைத்திருக்கின்றேன். உனக்கு எப்பொழுதும் தேவைப்படுகிறதோ அப்பொழுது அந்த பணம் உன் கையில் வந்து சேரும். அதற்கு காரியமின்றி எந்த செயலும் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறாது. உனக்கு எது தெரியும்? நிச்சயமாக ஏதாவது ஒரு காரியம் அது ஒளிஞ்சிருக்கும். நல்லதை மட்டுமே நீ செய்ய பார். பலனை எதிர்பார்க்காமல் நீ செய்ய வேண்டும். எந்த ஒரு நல்லது செய்தாலும் பின்னால் எனக்கு அது கிடைக்கும், இப்படி அது நடக்கும் என்றெல்லாம் நீ எதிர்பார்க்க கூடாது. எந்த ஒரு சலனமும் இல்லாமல், எந்த ஒரு நன்மையையும், நீ எந்த உதவி வேண்டுமானாலும், எந்த நல்லது வேண்டுமானாலும் செய். அதற்குரிய பலன் நான் உனக்கு நிச்சயம் தருவேன். பல மடங்காக அது திருப்பி தருகின்றேன். பலனை எதிர்பார்க்காமல் செய். நல்லதே உனக்கு பல வழியில் நன்மையை ஏற்படுத்தும். அதுவே உன் வாழ்க்கையில் நல்ல வழியை நடத்தி செல்லும். உன் பாதிப்புக்கு அழைத்து கொண்டு வந்துவிடும். உனக்கு மட்டுமே வெற்றி. எந்த ஒரு செயலையும் செய்ய தொடங்கு போதும். எதிர்மறையான எண்ணம் எல்லாம் உனக்காக எல்லாவற்றையும் நிச்சயமாக அது உன்னிடத்தில் இருந்து வெளியேறும். உனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் சில காரணங்களால் நடக்காமல் இருக்கின்றது. எதிர்மறையான சிந்தனைகள் உன்னுடைய கடமைகளை நீ சரியாக கொண்டு வர எப்பொழுதும் தடையாக இருக்கிறது. அதனால் எப்பொழுதும் நேர்மையான எண்ணங்களுடன் என்னை நீ தியானித்து உன் பணியை நீ செய்து கொண்டு வா. உன்னை சுற்றி இருப்பவர் நிச்சயம் உன்னை புரிந்து கொள்வார்கள். உன் கடமை ஏதோ தருகிறேன். நீ உன்னுடைய வாழ்க்கையை தொலைக்க ஒன்று உனக்கு கிடைக்க வேண்டும் என்று மிகவும் ஆவலாக இருக்கின்றாய் அல்லவா? பொருளாக, உருவாகவும், ஆரோக்கியமாக, நிம்மதியாக கூட இருக்கலாம். ஏதோ ஒன்று கிடைக்கப் போகிறது. அது உனக்கு மகிழ்ச்சி பல மடங்கு தரப்போகின்றது. உனக்கு செய்ய வேண்டியதை நான் செய்து தருகின்றேன். நீ உன் வாழ்க்கையில், உன்னுடைய வாழ்வில் தொலைத்த ஒன்று உனக்கு கிடைக்க வேண்டும் என்று மிகவும் ஆவலாக இருக்கின்றாய் அல்லவா? அந்த ஆரோக்கியமாக இல்லது மன நிம்மதி, நீ என் மீது கொண்ட அதிக அன்பு, நம்பிக்கை, மட்டும் என் மீது உனக்கு வைத்த நம்பிக்கை எவ்வளவு அதிகமாக இருக்கிறது. நான் உனக்கு ஒன்றை தரப்போகிறேன். உனக்கு கிடைத்த மிகப்பெரிய அருமையான பொக்கிஷம் அது. நீ தொலைத்த பொக்கிஷம் அது. நான் உனக்கு திரும்ப தரப்போகின்றேன். என் வாழ்க்கையில் மீட்டெடுக்க யாரும் இல்லையே என்று அதற்காக நல்ல பலனோடு நான் வந்திருக்கின்றேன். ஒருவர் எங்கு இசை இன்னொரு கிடைத்திருக்கின்றது. அவர்களின் கவலை இருக்கிறது. ஏனென்றால் இல்லையோ என்ற சில கவலை ஒருவருக்கு கிடையாது. நீ எப்பொழுதும் ஒரு பாதுகாப்பு வளையத்தில்தான் இருந்து கொண்டிருக்கின்றாய். உன்னை சுற்றி நான் இருக்கின்றேன். உனக்கு தெரியாமல் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன். உனக்கு தேவையான எல்லாவற்றையும் நானே செய்து தந்து கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் உன்னை தேர்ந்தெடுத்தது நான் தானே. என்னை வணங்கச் செய்தது
நான் தானே உன் கர்ம வினை எல்லாம் தீர்க்கச் செய்தது, என் அருளில் வரல வைத்தது நான் தானே. விரைவில் உன் மனக்க கவலையை உன் வாழ்க்கையில் அமைதியாக மாற்றி தருகின்றேன். நீ இந்த நாட்களாக எதிர்பார்த்த ஒன்றை நான் உனக்கு தருகின்றேன். மகிழ்ச்சியோடு உன்னுடைய இந்த கடினமான சூழல் எனக்கு நன்றாக புரிகின்றது. எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலைகள் எல்லாம் தாண்டி வந்து விட்டாய். நீ என்றும் உனக்கு பெரிதல்ல, கவலைப்படாதே, நான் பார்த்து கொள்கின்றேன். நினைத்த மரியாதை உனக்கு நினைத்த மாதிரி சில நிகழ்வுகள் உனக்கு நடக்கப் போகிறது. உனக்கு எல்லாம் நல்லதாக நடக்கப் போகிறது. உன்னுடைய ஏமாற்றம் அழிகின்றது அல்லவா? ஆனால் எல்லாவற்றையும் ஒரு காரணம் உண்டு. இதை நீ கேட்பதற்கு கூட ஒரு காரணம் இருக்கின்றது. அது உனக்கு தெரியாது. உனக்கு போகத்தான் எல்லாவற்றையும் உனக்கு புரியும். இந்த அப்பன் உனக்கு என்ன சொல்கின்றார்? அதனால் எதற்கும் அவசரப்படாதே. தாமதமானாலும் சரி, நிகழ்வு உன் வாழ்க்கையில் நிகழ வேண்டும் என்று நிச்சயமாக நல்லதையே செய்ய வேண்டும். எது செய்தாலும் எனக்கு நன்மை தரும்படி அமைந்திருக்க வேண்டும். அப்பன் என்றும் என்னுடன் நீ உன்னுடைய மனமொத்து நீ பேச வேண்டும். உங்களுடைய விருப்பம் எதுவோ அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நடத்தி வையுங்கள். அப்பா, என்னுடைய வாழ்க்கைக்கு உங்களிடம் நான் ஒப்படைத்து விட்டேன். என் அப்பன் என்றும் அவரிடம் முழுமையாக சரணாகதி அடைந்து விட்ட அவர்களை எடுத்து பற்றி கொள்ளுங்கள். அவர்கள் பார்த்து கொள்வார்கள். உங்களுடைய வாழ்க்கை வந்து சேரும். அதனால் எதுவாக இருந்தாலும், ஒரு நல்லதாக இருந்தால் கூட எல்லாவற்றுமே பொறுத்து அவர்கள் என்றும் ஒப்படைத்து விட்டால் நீங்கள் வேலையை பார்த்து கொண்டு இருக்கலாம். நீ மிகவும் ஆசைப்பட்ட ஒன்றை தொலைத்து விட்டாய் அல்லவா? தொலைந்தது எதுவாக இருந்தாலும், எதுவாக வேண்டுமானாலும் என் குழந்தையே, நீ ஆசைப்பட்ட ஒன்றை நீ தொலைத்து விட்டாய் அல்லவா? அது எது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். அது பொருளாக இருக்கலாம். அது உன்னுடைய நிம்மதியாக கூட இருக்கலாம். உன் நம்பிக்கைக்கு பலனாக அதை நான் உன்னிடத்தில் நிச்சயமாக கொடுப்பேன். எல்லாம் நல்லதாக நடக்கும். சரி, உன் வாழ்க்கையில் உன்னுடைய மனதில் எப்பொழுதும் எதிர்மறையான எண்ணங்களை விதைத்து கொள்ளாதே. அது உனக்கு தேவையற்றது. அது உனக்கு தேவை கிடையாது. நேர்மையான எண்ணங்கள் மட்டுமே உனக்கு தேவை. நல்லது மட்டும்தான் தேவை. எல்லோருக்கும் நல்லதையே செய். நல்லதை மட்டுமே பேசு. நல்லதை மட்டுமே கேட்டுக்கொள். இப்பொழுது உனக்கு என்ன தேவை? மன நிம்மதி. மன நிம்மதி என்பதை நீ மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் அது உனக்கு கிடைக்கும். அதனால் உனக்கு மன நிம்மதியை தரக்கூடிய அடுத்த செயலை எல்லாம் நான் உனக்கு தரப்போகின்றேன். கவலைப்படாதே. இப்பொழுது உன் வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று, அது பணம். அது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். குறிப்பிட்ட வருமானத்தில் இருக்கக்கூடிய உனக்கு நிலையான வருமானத்தையும் நிலையான வேலையையும் உன் அப்பன் உனக்கு தரப்போகின்றேன். சந்தோஷமாக ஏற்றுக்கொள். மேலும் மேலும் உயர்ந்து கொண்டே இரு. இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.